ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் எதுக்கு நான் வீடியோ போடலன்னா பல்லு வலின்னு சொல்லியிருந்தல அந்த பல்லு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக பல்லு வந்து ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். ஏன்னா அந்த பல்லு வந்து நம்மளுக்கு ஒரு வயசுக்கே அதுக்கப்புறம் நம்மளுக்கு பல்லு வந்துச்சுன்னா அந்த பல்லு வந்து எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி நேராக வருதா, இல்லை நம்ம மாமூலாக இந்த பல்லுங்கெல்லாம் வர மாதிரி அந்த பல்லு வருதா, இல்லை திரும்பினும் வருது. சைடில் திரும்பிச்சேன்னா வந்து கஷ்டம். அந்த பல்லு வந்து இன்னொரு பல்லு வந்து டச் ஆகி அதுக்கு வளர முடியாமல் இன்னொரு பல்லம் வந்து டச் ஆகி அந்த பல்லம் வந்து டேமேஜ் ஆகிடுது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பல்லு வந்துச்சுன்னா பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். பெயின் எதுவுமே இல்லை, மாமூலாக அந்த பல்லு வருதுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாமூலாக வருதுன்னு அர்த்தம். இல்லை அந்த பல்லு வரும்போதே நம்மளுக்கு பெயின் இல்லை வீக்கம், சாப்பிடும்போது பெயின் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் டாக்டரை பாருங்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்ட்டு டாக்டர் வந்து பார்க்குறாங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா, இல்லை திரும்பி இப்படியும் வந்துடுது. அதனால் டாக்டர் வந்து எக்ஸ்ரே வந்து எடுத்து பார்க்குறாங்க. எனக்கு வந்து இப்படி திரும்பி வந்துச்சு, இப்படி வர பல்லு வந்து இப்படி திரும்பி வந்துச்சு. அதனால தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சொத்த பல்லெல்லாம் கிடையாது, ஞானப்பல்லுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க. அந்த ஞானப்பல்லு தான் எனக்கு வந்து இப்படி திரும்பி வந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி யாருக்காச்சும் வந்துச்சுன்னா டாக்டரை வந்து உடனே பாருங்கள். அதுவும் பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா போய் டாக்டரை பார்த்துங்க. பக்கத்து பல்லம் டேமேஜ் ஆகாத நம்ம உடனே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து பெயின் அதிகமாக ஆக சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் வந்து அந்த பல்லு இது சைடில் திரும்பி வந்துச்சு, இன்னொரு பல்லுக்கிட்ட வந்து அது இச்சின்னு இருக்குது, வளர முடியாமல் இச்சின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அது எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை இருக்கக்கூடாது, எடுத்துடணும் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா பக்கத்து பல்லும் டேமேஜ் ஆயிடுச்சு. அது வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் பக்கத்து பல்லு போயிடுச்சு. பக்கத்து பல்லு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த பக்கத்து பல்லும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். இதனால தான் நானும் வீடியோ போடல. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.